வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையின் வடக்கு அரசியலில் மேடையில் புதிய தலைமுறை குரலாக உருவெடுத்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தின் மூலமாக அரசியல் மட்டுமல்ல மனிதநேயத்தின் அடிப்படையிலான சமூக ஒற்றுமையின் கனவையும் வெளிப்படுத்தி வருகிறார். இலங்கையின் வடக்கு தமிழர் அரசியலில் புதிய தலைமுறை சிந்தனையாளராக உருவெடுத்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அண்மையில் மேற்கொண்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான அரசியல் சுற்றுப்பயணம் தாயக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சந்திப்புகள் மட்டுமின்றி வெளிநாட்டு தமிழர்களுடன் நேரடியாக சந்தித்து உரையாடும் இந்த பயணம் புலம்பெயர் சமூகத்தினையும் தாயக அரசியலையும் இணைக்கும் ஒரு பாலமாக உருவாகி உள்ளது. பயணத்தின் முதல் கட்டமாக அர்ஜுனா பிரான்சை சென்றடைந்தார். அங்கு பல்வேறு அரசியல் மற்றும் சமூக அமைப்புகள் மற்றும் அவர் மேற்கொண்ட சந்திப்புகள் வடக்கு குறித்து தற்போதைய அரசியல் நிலைமை பற்றிய சர்வதேச விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெற்றன. பிரான்சில் வாழும் தமிழர்கள் தமிழ் அரசியலில் புதிய நம்பிக்கையினை அர்ஜுனாவின் வழியாக காண்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் சந்திப்புகள் வழியாக வெளிநாட்டு தமிழர்களின் கருத்துக்களையும் தாயகத்தில் உள்ள மக்களின் துயரங்களையும் ஒரே மேடையில் இணைக்கும் முயற்சி அவருடைய அரசியல் செயற்பாடுகளில் புதுமையான மாற்றத்தை வெளிப்படுத்தியது. பிரான்ஸ் பயணத்தை தொடர்ந்து அர்ஜுனா நோர்வேயை சென்றடைந்தார். இங்கு முக்கியமாக தமிழர் விடுதலை போராட்ட வரலாற்றின் முக்கிய தளமாக விளங்கிய நோர்வே அரசியல் வட்டாரங்களில் அவர் மேற்கொண்ட சந்திப்புகள் பெரும் கவனத்தை பெற்றன. சிறப்பாக நோர்வேயின் முன்னாள் அமைதி தூதர் எரிக் சொல்கேமை அவரது வீட்டில் நேரில் சந்தித்து இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாகும். எரிக் சொல்கேம் அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே 2002 ஆண்டில் கையெழுத்தான சமாதான உடன்படிக்கையின் வடிவமைப்பாளர்களில் ஒருவர் என்பதால் இந்த சந்திப்பு ஒரு வரலாற்று பரிணாமத்தை கொண்டுள்ளது. அந்த சந்திப்பில் அர்ஜுனா எங்கு துளைத்தோமோ அங்கிருந்தே மீண்டும் தொடங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த கூற்று தமிழர் அரசியலில் தீர்வு காண புதிய திசையையும் சமாதான போக்கின் மறு ஆரம்பத்தையும் குறிக்கின்றது. மேலும் தமிழ் மக்கள் அரசியலின் உரிமைகள் இன்றளவும் புறக்கணிக்கப்படுகின்றன என்ற உண்மையினை எரிக் சொல்கேமுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். நோர்வேயிலிருந்து அர்ஜுனா ஸ்வீடனுக்கு சென்றார். அங்கு அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் மிக குறைவாக இருந்த நிலையில் பொதுமக்கள் சந்திப்புகள் அதிகாரப்பூர்வமாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றாலும் அவர் வெளிப்படையாக கூறிய சில கருத்துக்கள் அரசியல் நோக்கங்களை காட்டுகின்றன. நீங்கள் அளித்த வாக்குகளின் பலனாகத்தான் நான் இன்று நாடாளுமன்றத்தில் நிற்கின்றேன். எங்கள் வழிகளை நான் அறிவேன். அந்த வழியுடனே மாகாண சபை தேர்தலில் நிற்பேன். இந்த கூற்று அர்ஜுனாவின் அரசியல் எதிர்கால நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. தமிழர் தன்னாட்சிக்கான மாகாண அரசியல் முன்னேற்றத்தினை மக்கள் பங்களிப்புடன் உருவாக்குவது. அர்ஜுனா ராமநாதனின் இந்த சுற்றுப்பயணம் ஒரு வழக்கமான அரசியல் நிகழ்வாக மட்டுமல்லாது அது புலம்பெயர் தமிழர்களின் அரசியல் பங்களிப்பை மீண்டும் உயர்ப்பிக்கின்ற முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது. இலங்கை அரசியலில் பெரும்பாலான தமிழர் பிரதிநிதிகள் தாயகத்திற்குள் மட்டுமே தங்களது செயற்பாட்டை வரையறுத்துக் கொண்டிருக்கையில் அர்ஜுனா வெளிநாட்டு தமிழர்களின் பங்களிப்பை தேசிய அரசியல் தீர்வுடன் இணைக்க முயற்சிக்கின்றார். அர்ஜுனா ராமநாதனின் வெளிநாட்டு பயணத்தின் மூல நோக்கம் தமிழர் அரசியலுக்கான சர்வதேச ஆதரவை மீட்டெடுப்பது, புலம்பெயர் சமூகத்தையும் தாயக மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு புதிய அரசியல் வலையமைப்பு உருவாக்குவது. அவர் மக்களின் கைகளில் எனது வெற்றி உள்ளது என்ற வார்த்தைகள் அவரது அரசியல் தத்துவத்தை விளக்குகின்றன. அரசியல் அதிகாரம் மக்களின் நம்பிக்கையிலிருந்துதான் உருவாக வேண்டும். அர்ஜுனா ராமநாதன் ஐரோப்பிய பயணம் ஒரு தனிப்பட்ட அரசியல் பயணமாக அல்ல, ஒரு தமிழ் அரசியலின் மறுவாழ்வின் ஆரம்பம் என்று கூறலாம். பிரான்ஸ், நோர்வே, ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற சந்திப்புகளை தொடர்ந்து தற்போது அவர் டென்மார்க் நோக்கி தனது பயணத்தை தொடங்கி இருப்பதாக அறிவித்துள்ளார். இந்த பயணம் அரசியல் பிரதிநிதியின் வெளிநாட்டு பயணமாக மட்டுமல்லாது தமிழர் அடையாளத்தின் மீளுருவாக்கம், இனமத ஒற்றுமை மீதான நம்பிக்கை மற்றும் தாயகத்தின் எதிர்காலம் மீதான மனவெழுச்சி என பல அடுக்குகளில் பொருள் பெறுகிறது. அர்ஜுனா கூறியிருப்பது, சிங்கள மொழி எனக்கு தெரியும், அதனால் சிங்கள மக்களின் இதயத்தையும் தமிழ் மக்களின் இதயத்தையும் ஒரு நாள் இணைத்து ஒரு அழகிய சந்தோஷமான எதிர்காலம் ஒன்றை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கின்றது. இந்த வரிகள் இலங்கை அரசியலில் அரிதாக காணப்படும் ஒரு இணைப்பு பார்வையை பிரதிபலிக்கின்றன. இது ஒரு இனப்பிரிவினை அரசியல் அல்ல, மனிதநேய அரசியல். சிங்கள தமிழர் இடையே பிளவுகளை விடுத்து பரஸ்பர புரிதலின் மேடையில் சமரசத்தை உருவாக்கும் முயற்சி இது. இலங்கையின் அரசியல் வரலாறு பெரும்பாலும் இன அடிப்படையிலான எதிர்மறை விளக்கங்களால் நிரம்பியிருக்கும் போது அர்ஜுனா காட்டும் இத்தகைய சிந்தனை மனநிலை மாற்றத்தின் தொடக்கம் என்று கருதலாம். முஸ்லிம் மக்களுக்கு என்னை பிடிக்காது, ஆனால் எனக்கு அவர்களை நிரம்ப பிடிக்கும். இந்த வாக்கியம் வெளிப்படையான அரசியல் நேர்மையையும் சகிப்புத்தன்மையும் கொண்டது. இது ஒரு வகை சமூக சுய விமர்சனமும் கூட. சில சமூகங்களில் அரசியல் பிளவுகளால் உருவாக்கப்பட்ட புரிதல் குறைகளை காட்டும் போதும் அர்ஜுனா அதனை வெறுப்போடு அல்ல, பாசத்தோடு எதிர்கொள்கின்றார். இது அவரது அரசியல் தத்துவத்தில் ஒரு முக்கிய மாற்று குறியீடாகும். அன்பு மூலம் வெற்றியை அடைவது அரசியலில் மிகவும் அரிதாக காணப்படும் அணுகுமுறை. இந்த அழகிய நகரங்களில் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, ஆனால் மனம் கனத்து போயிருக்கின்றது. இந்த வரிகளில் ஒரு ஆழமான உளவியல் பிரதிபலிப்பு உள்ளது.
வெளிநாட்டில் காணப்படும் சுகவாழ்வின் பின்னணியில் தாயகத்தின் வறுமை, அவல நிலை மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை அவரது மனதில் வெளிப்படுகிறது. என் அடுத்த சந்ததியில் எத்தனை பிஞ்சு குழந்தைகள் நான் இப்போது அனுபவிக்கும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறார்களோ என்றொரு கவலை மட்டும்தான் என்று கூறுகிறார். இது ஒரு அரசியல்வாதியின் சிந்தனை அல்ல, ஒரு தாயகத்திற்கு வலியும் புலம்பும் மகனின் உணர்ச்சி. இது அவரது அரசியல் வேர்களின் உண்மையான அடையாளமாக அமைகின்றது. மாகாண சபை தேர்தல் செய் அல்லது செத்துமடி என்ற இரண்டில் ஒன்றை அரசியலில் எனக்கு பதிலாக தரப்போகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த வாக்கியம் அவர் எதிர்கொள்ளும் அரசியல் அழுத்தங்களையும் ஆபத்துகளையும் வெளிப்படுத்துகின்றது. அவருக்கு எதிராக உருவாகும் விமர்சனங்கள், அரசியல் தடைகள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு இடையில் கூட அவர் தனது நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆயிரம் எதிரிகளை சந்தித்துக் கொள்கின்றேன், ஆனால் ஒவ்வொரு எதிரியின் உள்ளிலும் மனச்சாட்சியில் இருக்கத்தானே செய்யும். இது அவரது நீதி நிலைமையினையும் மன வலிமையினையும் பிரதிபலிக்கின்றது. எதிரிகளை வெறுப்பதற்கு பதிலாக அவர்களை சிந்திக்க வைப்பது ஒரு நாகரிக அரசியல் குணாதிசயமாகும். அர்ஜுனா மக்கள் ஆதரவை அரசியல் வெற்றியின் ஒரே ஆதாரமாக காண்கின்றார். நீங்கள் போட்ட வாக்கு பிச்சையில் தான் இன்று இந்த அழகிய பயணங்கள். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மக்களிடையே வலுவாக எழுந்துள்ள கோரிக்கையாகும். மாகாண சபைகளின் அதிகாரங்கள் நடைமுறையில் பயன்படுத்தப்பட வேண்டுமெனில் அவற்றுக்கு மக்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்க வேண்டும். இதுவே ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சம் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தினார். அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்தில் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவற்றதாகவும் மாறுபட்ட கருத்துக்கள் வழியாக குழப்பம் ஏற்படுத்துவதாகவும் கூறினார். அவரது கூற்றுப்படி அரசாங்கம் ஒருபுறம் அடுத்த வருடம் தேர்தல் நடைபெறும் என்று கூறுகின்றது. மறுபுறம் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கையினை இறுதியாக்கி புதிய எல்லைகளின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படலாம் என்று தெரிவிக்கின்றது. ஆனால் கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் அந்த எல்லை நிர்ணய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது தற்போதைய ஆட்சியாளர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். எனவே தற்போதைய நிலைமை அரசாங்கம் உண்மையாகவே தேர்தல் நடத்தும் நோக்கில் இருக்கின்றதா என்ற சந்தேகத்தை எழுப்புகின்றது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்து தனிநபர் பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் பழைய எல்லை முறைமையில் தேர்தலை நடத்துவதற்கு சட்ட ரீதியான வழி திறக்கும். ஆனால் அதற்காக ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை என்பது நிதர்சனம். பழைய முறையில் தேர்தலை நடத்த நாடாளுமன்றத்தில் அனுமதி தேவைப்படுகின்றது. அந்த அனுமதி வழங்கப்படாத பட்சத்தில் புதிய எல்லை நிர்ணய செயல்முறை பல ஆண்டுகள் எடுக்கும் என்பதால் தேர்தல் மேலும் தாமதமாகும் அபாயம் உள்ளது. முன்பு எல்லை நிர்ணய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதில் பல சமூக பிரச்சனைகள் எழுந்ததாக அவர் நினைவூட்டுகின்றார். தென்பகுதியில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் குறைந்து மலையக பகுதிகளில் தமிழர் பிரதிநிதித்துவம் குறைந்தது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. எனவே புதிய எல்லை நிர்ணயம் ஒரு வருடத்தில் முடிக்கக்கூடிய விடயம் அல்ல. இதனால் அரசாங்கம் உண்மையில் தேர்தல் நடத்தும் எண்ணத்தில் இருக்கின்றதா என்பதை மக்களிடையே பெரும் கேள்வியாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறிய போது ஜனாதிபதி அனுர இதுவரை மாகாண சபை தேர்தலை தொடர்பாக எந்தவிதமான கருத்தும் வெளியிடவில்லை. ஆனால் அமைச்சர்கள் மட்டும் மாறி மாறி பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதனால் அரசாங்கத்தின் உள் ஒருமைப்பாடு குறைவாக இருப்பது தெளிவாகின்றது. மக்களும் எதிர்க்கட்சிகளும் அடுத்த வருடம் தேர்தல் நடைபெறும் என்று நம்பிக்கை வைத்துள்ளனர். ஆனால் அது எந்த மாதத்தில் நடைபெறும் என்பதில் இன்னமும் தெளிவாக இல்லை. தேர்தல் ஆணையாளர் உறுதிப்படுத்துவதற்கு முன் அரசாங்கம் தேர்தல் சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். அதுவே தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கான முன்னேற்பாடாகும். தற்போது மாகாண சபைகள் இல்லாத நிலையில் மாகாணங்கள் முழுமையாக ஆளுநரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அவர்கள் ஜனாதிபதியும் மத்திய அரசாங்கமும் வழங்கும் உத்தரவுகளை மட்டுமே செயல்படுத்துகின்றார்கள். இதனால் மாகாண மக்களின் குரல் நிர்வாகத்தில் பிரதிபலிக்க முடியாமல் போயுள்ளது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறிய போது மக்கள் தங்களது ஆட்சியை மீட்டெடுக்க கிளந்தெழுந்து அரசாங்கத்திடம் தேர்தலை கூற வேண்டும். இல்லையெனில் அரசு மாகாண சபை தேவையற்ற அமைப்பாகும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துக் கொள்ளும் என்று அபாயம் உள்ளது என்று எச்சரித்தார்.